ராம்சரணோட பெட்டி படம் இப்போ வரைக்கும் 345 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்கான வசூல் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. சோ இது அவருக்கு ஒரு ஹிட் மூவி தான். மணிகண்டனோட அடுத்த படத்தை பாரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் சந்தோஷ்குமார் டைரக்ஷன் பண்ண போறாரு. சீக்கிரமே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. நீலம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரவிமோகனோட கரேத்த பாபு மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று நாளைக்கு வரப்போகுது. அந்த சாங்கோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். கணேஷ் கே பாபு டைரக்ஷன்ல ரவிமோகன், சக்தி நாசர் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. விஷாலோட மகுடம் படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த டீசர் நேத்திக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா லேட்டா தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ரவி அரசு தான். இப்போ இந்த படத்தை ஃபுல்லா விஷால் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அவர் தான் டைரக்ஷன் பண்ணது. விஷால், துஷாரா விஜயன், அஞ்சலி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சூரியோட மண்டாடி படம் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூரியோட கெரியர்லயே ஒரு பிக்கஸ்ட் பட்ஜெட்ல இந்த படம் உருவாகி இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதிமாறன் டைரக்ஷன்ல சூரி, மகிமா நம்பியார், சத்யராஜ் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சூர்யாவோட சூர்யா 47 மூவில நஸ்லைன் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அவரோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்கிரமே படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. இந்த மாசமே கூட முடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சூர்யா அடுத்த மாசம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவியோட ப்ரமோஷனுக்கு இறங்கிடுவாரு. அதை முடிச்சு படம் ரிலீஸ் ஆன கையோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே அதுக்கு வந்துடும். சூர்யா 48 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சில டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதை யார் இருங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜெபிஎம் டைரக்டரும் லிஸ்ட்ல இருக்காரு. பாரஞ்சித்தும் லிஸ்ட்ல இருக்காரு. சோ யார் எடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா 47 பொறுத்த வரைக்கும் ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்றாரு. சூர்யா, நஸ்ரியா, நஸ்லைன் நடிக்கிறாங்க. சுஷின் ஷா மியூசிக் பண்றாரு. ஒரு மூவிக்கு டோட்டலா எவ்வளவு ஷெட்யூல் இருக்கும், எவ்வளவு ஷெட்யூல் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது படத்துக்கு அவங்க ஷூட்டிங்கை பிளான் பண்றதை பொறுத்து தான் டைரக்டர் ஒரே ஷெட்யூல்ல கூட படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க முடியும். டைரக்டர் எத்தனை ஷெட்யூல பிடிக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். ஏன்னா லொகேஷன் மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெட்யூல் அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல செய்யன் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெட்யூலே படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க போறதா தான் பிளான் பண்ணாங்க. ஆனா ஏன் இப்ப ஷெட்யூல் பிரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டேன் பலமுறை. இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல நடக்குமாங்கிறதும் தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜிவிஎம் ஏன் அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ணல, அதுக்கான அப்டேட் ஏன் வரலங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சீக்கிரமே அவர் ஒரு லோ பட்ஜெட் படம் ஒன்று எடுக்க போறது அனிஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும். சூர்யாவோட கருப்பு படம் இப்ப 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இனிமே அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே 100 கோடி வசூல தாண்டிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது படத்துக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இந்த படம் எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய படங்களும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது அப்படின்னா அந்த படங்களும் பெரிய வசூல் பண்ணும். பிரியாணி படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். முக்குத்தியம்மன் 2க்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி இன்னும் அப்டேட் வரல. நான் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கேன். ஆனா ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டோம். ஆனா டேட் இன்னும் தெரியல. டேட் அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். பெருசா யாரும் கண்டுபிடிக்கல இந்த சாங் என்ன அப்படிங்கறத. ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிங்க. காதலர் தின மூவில வரக்கூடிய ஓ மரியா சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.